கோபிக்கு போஸுக்கு என்ன சம்பளம்னே தெரியாது. ஆனா அந்த கோபி வீடு தேடி வந்து எண்ணி எண்ணி போஸுக்கு சம்பளத்தை கொடுத்ததும் இல்லாம வந்த லாபத்துல இந்த அவன் பங்குன்னு கொடுத்தாரு. அதுவும் கோபி பணத்துக்கு. அவர் கொடுத்த பணத்தை எண்ணி எண்ணி வாய்கிழிய சிரிச்சு வாங்கிட்டு நாட்கள நரம்பு எல்லாம் முன்னால எப்படி எப்படி பேச முடியுது? சொன்ன மாதிரி திண்ணேரம் கோபி தப்பு பண்ணாரு. அதெல்லாம் தப்பு இல்லடி. கோபி பண்ண ஒரே தப்பு, அவர் சூரத்து போகும்போது பேசாம போச மட்டும் கூட்டிட்டு போகாம ஐயோ பாவம் காமாலையில விழுந்து செத்து பொழைச்சிருக்காரு. அன்னி கூட வாங்க உங்க கையால பத்தி சாப்பாடு பண்ணி போடுங்கன்னு உன்னையும் கூட்டிட்டு போனாரு பாரு. அதுதான் கோபி பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு பிடிச்சது அந்த வீட்டுக்கு சனியே. அவர் என்னத்த கேட்டாரு? அன்னி ரொம்ப நல்லவன் நினைச்சு கூட்டு போனாரு. அவருக்கு புரியலையே இந்த தனத்தோட உத்தம குணம். தெரியுமா, எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சப்புறமும் கூட நீங்க என்னதான் தப்பு சொல்லுவீங்க, குறை சொல்லுவீங்க தெரியும். ஏன்னா எப்பவும் நான் தான் இங்க இழிச்சவாயே. அந்த கோபி தான் உத்தமரு. அவர்தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க தெரியும். பயமுறி எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா நீ மட்டும் என்ன கோணமால யோசிக்கிற? சனியனே மாமா உண்மையை சொல்றேன். எனக்கு வந்த கோபத்துக்கு அவளை அங்கேயே கொலை பண்ணி போட்டு வந்திருப்பேன். அதான் அழுக்கு துணியை விச மாதிரி வீசிட்டு போறதுக்காக வந்தேன். நாளைக்கே மெட்ராஸ் பண்ணா நான் நிம்மதியா இருக்க முடியும். மெட்ராஸ்கா எதுக்கு? என்னடி என்ன புதுசா கேக்குற? இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் போறோம்ல எதுக்குன்னு கேட்டுட்டு தான் இருந்தியா? முன்னெல்லாம் நீங்க எதுக்கு போறீங்கன்னு தெரியும். இப்போ எதுக்கு போறீங்கங்கற? உனக்கு மூளை கறக்கறடி முத்தி போச்சா? இனிமே நீங்க அந்த கார்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், அந்த கோபி கிட்ட வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். இத நான் அந்த கோபிக்காக ஒண்ணு சொல்லல. இந்த வீட்டை பொறுத்த மகாராணி இருக்காளே விஜி, அவளுக்காக தான் சொல்றேன். அவ தயவுல நம்ம பொழைச்சோம், அவ சாப்பாட்டுல நம்ம வயித்த வளர்த்தோங்கிற பேச்சு அவமானலாம் இனி நமக்கு வேணாங்கிற. அந்த கோபி கிட்ட இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணத்துல கேட்டு வாங்குங்க. பட்டதெல்லாம் போதும். இனிமே அவங்க சங்காப்தமே நமக்கு வேண்டாம் சாமி. என்ன பேச்சு பேசுற? பொம்பளையாடி நீ உன்னையெல்லாம் கொண்டு குழியில இறக்கினாலும் தப்புலடி. நல்லா இருக்க குடும்பத்தை அறுத்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஏடி நம்ம இருந்த இருப்பெல்லாம் மறந்துட்டல, சோத்துக்கு தின்னாலும் மறந்துட்டல. நீ ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நம்ம கிட்ட வர போதே எட்டி வந்து வச்சுக்கோ. நீ உருப்பட மாட்டேன், நானும் உருப்பட மாட்டேன். ரெண்டு பேரும் தெருவில் நின்று பிச்சை தாண்டி எடுக்கணும். எப்படி மாமா எப்படி 4 தங்கத்துக்கு நடுவில் மரக்கட்டையை பெற்று வச்சிருக்கீங்க? இவன் நம்ம குடும்பத்துக்கு பலம் சேர்க்கிறவளா? இவ பேசி பேசி நம்ம குடும்பத்தை வேற எடுத்துருவா மாமா. நாக்குல சனி வச்சு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை எனக்கு எடை கட்டி கொடுத்தீங்களோ அன்னைக்கு பிடிச்ச தருத்திரம் இப்பதான் மெல்ல மெல்ல விலகுச்சு. அது இந்த தரத்துக்கு பிறக்கல. இவெல்லாம் சோத்துக்கு இல்லாம தரத்தை பிடிச்ச அடைஞ்சாதான் இவ வாய்க்கோட பாடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? உருப்பா போய் இந்த ஊர் பயில்கள் என்ன பார்த்து சிரிச்சு செல்லா காசாங்க திரும்பி நினைச்சதால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. கொலை பண்ணிடுடி ஒண்ணு. சார் மாமா, நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு. இல்ல தினமும் பஸ்ஸும் நடு ரோட்ல நின்று இருப்பாங்க, நான் போய் தான் ஆகணும்னு கிளம்பி போயிட்டாரு. அப்படி என்னங்க பிரச்சனை தனத்துக்கும் போஸ் மாமாக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன் சாரோ, சொந்தக்காரங்களுக்குள்ள பிசினஸ் வர முறை சரியா வராது. கோபிக்கு விவரம் பத்தாது. போஸ கார்மெண்ட்ஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதே தப்பு. மேல அவனை வீட்டுல கொண்டு போய் வச்சு அது பத்தாதுன்னு தனத்தை வேற வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டா பிரச்சனைக்கு சொல்லவா வேணும்? அதுக்கும் மேல கோபியோட வீட்டாளுங்களை பத்தி நமக்கு தெரியும். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்பி அழகர்குளம் போயாச்சு. இதுல மாமா தான் பாவம். ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம ஊருக்கு ஓட வேண்டியதா போச்சு.
பத்தாதுங்க. பெரிய சிக்கல் சரோ. இந்த பொம்பளைங்க அல்பமான விஷயத்துக்காக சண்டை போட்டு அது நாளைக்கு கோபிக்கும் போஸ்க்கும் நடுவில் பெரிய சண்டையா மாறி சிக்கலை கொண்டு போய் விட்டுறோம். சரி விட, நீ ஒன்றும் அழட்டிக்காத. யார் கேடு கேட்டால் நமக்கு என்ன? நமக்கு சம்மந்தப்படாத விஷயம். என்ன பார்க்குற? தானா என்னோட அக்கா, நான் எப்படி பேசாமல் இருக்கிறதுன்னு பார்க்குறியா? இதை பார் சரோ, எனக்கு தெரியாமல் நீ ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் தலையிடுறதெல்லாம் பண்ணாத. மோசமான ஆளுங்க உன் தலையை உருட்டிடுவானுங்க. சரோ, நான் மறுபடியும் சீரியஸா சொல்றேன், இந்த பிரச்சனையில நீ எந்த ரூபத்திலையும் தலையிடக்கூடாது. மீறி தலையிட்ட அப்புறம் நான் ஏன் குணத்தை காட்டுவேன். அப்செட் ஆயிட்டீங்களா? இத்தனை நாள் கழிச்சு வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. வந்த உடனே இந்த மாதிரி பிரச்சனை. இப்படி இருந்தா யாரா இருந்தாலும் அப்செட் தான் ஆவாங்க. என்ன பண்ண முடியும்? இங்கதான் வச்சு நீ தப்பு பண்ற. நான் சூரத்துல இருந்து வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுங்கெல்லாம் சிரிச்ச முகத்தோட வா கோபின்னு சொல்லியிருந்தா எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியாதா? சாதாரண நாள்லயே 7:30 கூட்டுங்க. அதுலயே நான் வேற ஊர்ல இல்ல. அப்புறம் கேட்க வேணும். எனக்கு தெரியும் விஜி, நான் ஊர்ல இருந்து வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையோட இது நிக்குங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையோட இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இதுல என்ன வருத்தம்னா, தனோ நீ அந்த லிஸ்ட்ல இருக்கிறதா எனக்கு வருத்தம். சரி, அதெல்லாம் விடு. இது நமக்கான நேரம். ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன். இது உனக்கா ஒதுக்கப்பட்ட நேரம். மத்தவங்களை பத்தி எதுவுமே பேச வேணாம். டாக்டர்கிட்ட கரெக்டா செக்அப் போறியா? போனேங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஏன் விஜி, இந்த மாதிரி உடம்புல அம்மா போட்டிருக்கே, அது வயித்துல இருக்கிற குழந்தைய அஃபெக்ட் பண்ணாதா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கஷ்டமா இருக்கு விஜி. உடம்பு ஃபுல்லா நிறைஞ்ச அம்மா போட்டிருக்கு. எப்படி வச்சு மேனேஜ் பண்ண? அந்த டயத்துல ஆறுதல் சொல்றது கூட நீங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். கடவுள் புண்ணியத்துல அம்மா சீக்கிரமா இறங்கிடுச்சு. சூரத்துல இருந்து உனக்கு ட்ரெஸ், வீட்டுல இருக்கவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது போக உனக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கோல்டு செயின். நல்லா இருக்க? நல்லா இருக்குங்க. போட்டுக்க. நீங்களே போட்டு விடுங்க. பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கு. அக்கா வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு, பசங்களுக்குலாம் வாங்கியிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அப்புறம் கொடுத்துறியா? சரிங்க. இதே மாதிரி தான் தானே இன்னைக்கும் போசனுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ட்ரெஸ் நிறைய விளையாட்டு பொம்மையும் வாங்கிட்டு வந்தேன். அதை கொண்டாந்து கொடுக்கறதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. என்ன பிரச்சனை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்னமோ பேசி என்னென்னமோ நடந்து போச்சு. சரி விஜி, ஒரு 2 நாள் நம்ம 2 பேரும் அலறுவோம். போய் தனனியையும் போசங்களையும் பார்த்து வந்துருவோம். எதுக்கு? இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு தனனியை சமாதானப்படுத்திட்டு வந்துருவோம். என்னது? அக்காவை போய் சமாதானப்படுத்துறதா? ஆமா. இத பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த நினைப்பெல்லாம் தூக்கி தூர போடுங்க. என்ன விஜி சொல்ற? ஏங்க, இப்ப கூட நீங்க எவ்வளவு அக்கறையா பேசுறீங்க. அந்த தன அக்காவுக்கும் மாமாவுக்கும் எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு உதவி பண்ணீங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது அக்காக்கு இருக்கா?
விஜி, அவங்க உன் அக்கா. இப்படிலாம் பேசாத. எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? அது என்ன பேச்செல்லாம் பேச்சு தெரியுமா? விஜி, எல்லாருமே எல்லா நேரத்திலுமே கரெக்டா பேசணும்னு சொன்னா பிரச்சனையே வராது. அது முடியுமா? தானே நீ கொஞ்சம் கோபக்காரங்க, படபடன்னு பேசிட்டாங்க, அதே மனசுல வச்சுக்கிற. நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எல்லா நேரமும் கரெக்டா பேசுறாங்க. என்ன பேசினாலும் எப்ப பேசினாலும் பிரச்சனை தானே பேசுறாங்க. இல்ல பேசினா பிரச்சனை வந்துடும். அத மனசுல வச்சுக்கிறோம், அனுசரிச்சு தானே போறோம். தானே நீ அதே மாதிரிதான். அவங்க என்ன பேசினாலும் நம்ம அனுசரிச்சு தான் போனோம். இந்த வீட்டு ஆளுங்க கதை வேற, எங்க அக்கா கதை வேற. எப்படி? தனக்காவும் மாமாவும் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நொந்து போயிருக்கப்ப ஆதரிச்சு உதவி பண்ணவர் நீங்க. உங்க வீட்டு ஆளுங்க பேசுற மாதிரியே தனக்காவும் போஸ் மாமாவும் பேசினா அது சரியாகுமா? இதுவே போஸ் மாமா வேற ஆபீஸ்ல வேலை பார்த்தா வெறும் சம்பளம் தான். உட்காரணும், நில்லுனா நிக்கணும். ஆனா நீங்க அவர் அப்படியே வச்சிருக்கீங்க. மரியாதை, வசதி, அப்புறம் பார்ட்னரை வேற ஆக்கிட்டீங்க. அவருக்கு தர வேண்டிய காசை பைசா சுத்தமா தனவக்க கையில தானே கொடுத்தீங்க. அவங்க அதை மறந்துட்டா எப்படி? அது மட்டும் இல்ல, மாமா வேற இடத்துல வேலை பார்த்தா தனவக்கா இப்ப நம்ம கிட்ட பேசுற மாதிரி பேச முடியுமா? தங்கச்சி புருஷங்கிறதுனால ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறது, நம்மளே போட்டியை நினைக்கிறதா? விஜய், தப்பா பேசாத. அதே நெகட்டிவா எடுத்துக்கிற. அவங்க உன் அக்காவை இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அதனாலதான் அப்படி பேசுறாங்க. கண்டிப்பா அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, யாரோ வேலையாள் இருக்காங்க, அவங்க இப்படி பேச முடியுமா? இப்படி நினைக்க முடியுமா? இல்ல அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கா? நீங்க என்ன வேணாலும் சமாதானப்படுத்துங்க. தனாக்கா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அதுவும் பேச்சு வாக்குல என்னோட பழைய விஷயத்தை எல்லாம் பேசுற அளவுக்கு வாய் வந்துருச்சு. இனிமே எனக்கும் அதுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நான் அது மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இங்க பாரு விஜய், தனா நீ அந்த மாதிரி பழைய விஷயத்தெல்லாம் பேசணும்னு எனக்கும் கோவம் வந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க வேணும்னா அப்படி பேசினாங்க, எல்லாரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தணும்னா அப்படி பேசினாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா நிச்சயமா அது உண்மை இல்லை. ஏதோ கோவத்துல அவங்க வார்த்தையை விட்டாங்க. இன்னைக்கு அவங்க பேசுறது நினைச்சு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கோவத்துல பேசுற வார்த்தையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்க கூடாது விஜய். நம்ம வீட்டை எடுத்துக்க. அண்ணே, அண்ணி, லட்சுமண மாமா, அக்கா எல்லாரும் நீ எத்தனை தடவை மனசு நோகுற அளவுக்கு பேசியிருக்காங்க. நானும் எத்தனை தடவை அவங்க மனசு நோகுற அளவுக்கு நானும் பேசியிருக்கேன். ஆனா யாரும் இதை மனசுல வச்சுக்கிட்டது கிடையாது. ஒரு 2-3 நாள் அவ்வளவுதான், மறந்துடுவோம், வழக்கம் போல சகஜமாயிடுவோம். இதையெல்லாம் நாங்க மனசுல வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்க, இன்னைக்கு எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்க முடியாது, தனித்தனியா தான் இருக்கணும். இத பாருங்க, நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. இங்க பார், நான் சொல்றது முதல்ல நீ கேளு. கோபம் வேற, விரோதம் வேற. மனுஷனுக்கு கோபம் வரும் போகும். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற? கோபத்தை விரோதமா மாத்தி மனசுக்குள்ள தேவையில்லாம அதை நீ வளர்த்துட்டு இருக்க. இது பாருங்க, நீங்க வேணா இதெல்லாம் ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பேர் வச்சுட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், இனிமே நம்ம கார்மெண்ட்ஸ்ல போஸ் மாமா இருக்க கூடாது. செஞ்சு கெட்ட பேர் வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாதுங்க. பிரிச்சு கொடுத்து அனுப்பிடுங்க, அவர் தனியா போட்டோம். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என்னாச்சு விஜய் உனக்கு? யார பத்தி என்ன பேசுறோங்கிற புரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு விஜய். ஆமா, உன் மனசுல ஏன் அப்படி ஒரு குரோதத்தை வளர்த்து வச்சிருக்க? நான் பேசுறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணுங்க. நான் பேசுறது எல்லாமே உங்களுக்காக தான். எது இப்படி நீ பேசலாம் எனக்காகவா? கூட பிறந்த அக்காவையும் சொந்த தாய் மாமனையும் எனக்காக நீ விரட்டி விடுற. அப்படி நீ என் மேல வச்சிருக்க அக்கறை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. யாரா இருந்தாலும் எனக்கு நீங்க வந்தது. உங்களுக்கு மரியாதை தராது யாரும் எனக்கு அனாவசியம் தான். அப்படிப்பட்டவங்க யாரும் எனக்கு தேவையில்லை. விஜய், ஆத்திரப்பட்ட அறிவு வேலை செய்யாது. நீ ஆத்திரத்தோட உச்சத்துல இருக்க. முட்டாத்தனமா நீ ஏதாவது பேசிட்டு பின்னாடி அதை நினைச்சு நீ தான் வருத்தப்பட போற. இல்லங்க, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், அறிவோட தான் பேசுறேன். மாமாவை கார்மெண்ட்ஸ்ல இனிமே வச்சுக்க வேண்டாம், அனுப்பிடுங்க. முடியாது, இந்த பைத்தியக்காரத்தனத்தை என்னால பண்ண முடியாது. இங்க பார், அவரே வந்து என்ன பிரிச்சு கூட நான் வெளில போறேன்னு சொன்னா கூட நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, என்ன ஆளுங்க நீங்க? உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. எங்க அப்பாவே இருந்தாலும் கூட உங்களுக்கு அப்புறம் தாங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்திக்குங்க. சாரி,
இத பாருங்க, நான் உறுதியா சொல்றேன், நீங்க என் மேல உண்மையிலேயே பிரிய வச்சிருந்தா எனக்காக நீங்க இத கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன் உன் மனசுக்கு தெரியாது? இங்க பார், இந்த வெள்ள ஏன்ட்ட வச்சுக்காத. நீ எதிர்பார்க்க நான் செய்ய மாட்டேன். ஓஹோ, செய்ய மாட்டீங்களா? எனக்காக இது கூட செய்யாட்டி அப்புறம் எதுக்கு புருஷன் முன்னாடி அண்ணன்யோ? இனிமே நான் தனியாவே படுத்துக்கிறேன். படுத்துக்க? பெருசா பேசுற, என்னமோ புதுசு மாதிரி பேசுற. கல்யாணம் பண்ண ஒரு வருஷமா நான் அப்படிதான் படுத்துக்கிறேன். எனக்கு பழக்கமானதான். படுத்துக்க. அம்மா தாயே, நீ வயிற்று புள்ளக்காரி. நான் எப்பவும் போல தரையில படுத்துக்கிறேன், நீ கட்டில படுத்துக்க. படு போ. இப்ப பரவாயில்ல, உள்ளதா இருக்காங்க. வா. அம்மா, நிர்மலா எப்படிம்மா இருக்க? நீ நல்லா இருக்கியாம்மா? இருக்கேம்மா, ஏதோ இருக்க. பக்கத்திலே இருந்துகிட்டு ஏதோ மூணாம் மனுஷங்களை பார்க்க வர மாதிரி வந்திருக்கியே. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா. மன்னிச்சுக்கோமா, உன்னை வந்து பாக்குற நிலைமையில கூட கடவுள் என்ன வைக்கலையே. அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஏண்டி நிர்மலா, இப்ப எதுக்கு அழுவுற? உள்ளதாச்சு பொண்ணு அழக்கூடாத. உங்க அம்மாவுக்கு நல்லா தானே இருக்கா, எதுக்கு அழுவுற? அம்மாக்கு உடம்பு முடியலன்னா ஓடி வந்து எந்த உதவியும் செய்ய முடியாத பாவியா போயிட்டேனே கிழவி. பாத்திய கிழவி, இதுதான் பொம்பளை பிள்ளையோட பாசங்கிறது. எனக்கு முடியலன்னு உடனே தன்னோட உடம்பு பத்தி கூட யோசிக்காம அம்மா கூட இருந்து பணிவிட செய்ய முடியலன்னு வருத்தப்படுற பாரு. அதான் என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைதான். நிர்மலா, நீ உடம்புக்கு நல்லா இருக்கும் போது உங்க அம்மா உடம்புக்கு முடியாம படுத்தது இல்லையா? அப்ப நீ ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டு நான் பார்த்தது இல்லையா அம்மா? ஏ கிழவி, சும்மா இருக்க மாட்டியா? ஏன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தான் தெரியும். எங்களுக்குள்ள மூட்டி விடுறியா? அடே ஆத்தே, ஆத்தாளும் மகளும் மூஞ்சிய மாத்தி மாத்தி நக்கிக்கிட்டு எப்படி வேணாலும் கொஞ்சிக்கங்க. எனக்கு என்ன வந்தது, நான் என்ன சொல்ல போறேன்? விடு நிர்மலா, அது எதையா சொல்லிட்டு போட்டோம். அது சரி, நீ எப்படி இப்ப வெளியே வந்த? உன் மாமனார் எப்படி உன்னை வெளியே அனுப்பிச்சாரு? அந்த சனி முடிச்ச ஆளை பத்தி பேசாதம்மா, எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு மட்டும் அவரை பத்தி பேசணும்னா இருக்கு. எப்படி உன்னை வெளியே விட்டாரு அததான் கேட்டேன். எந்த காலத்துல அந்த மனுஷன் என்ன வெளியே விட போறாரு தெரியாம தான் வந்தேன். வெளியில எங்கேயாவது போயிட்டானா? அந்த சனிய வாக்கிங் போயிருக்கு, அந்த டைம்ல தான் வந்தேன். வாக்கிங்க? அது எதுக்கு போறான்? அந்த மனுஷன் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணுமா, எந்த வியாதியும் வந்துடக்கூடாதான். ரொம்ப நாள் உயிரோட இருந்து ஏன் எல்லாரும் உயிரை அறுக்கணும்? போய் சேர வேண்டியதானே? ரெண்டு பேர் மனசுலயும் நல்ல எப்படி பொங்கி வழியுது பாத்தியா கிழவி? ஏண்டா செல்வம், நீ ஏண்டா நடுப்புற பேசி வாங்கி கட்டிக்கிற? ஆத்தாளும் மகளும் என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமே. ஏன் நிர்மலா, என்ன பாக்கணும்னா ஓடி வந்த? ஆமாமா, வயிற்று பிள்ளைக்காரி இப்படி நேர மாசத்துல ஓடி வரலாமா? என்னமா பண்ண சொல்ற? மனசு கேட்கல. ஏண்டி, ஒரு போன் பண்ணி விசாரிச்சு கேட்க கூடாதா? அதுக்கு கூட முடியாத பாவி ஆயிட்டம்மா. என்னடி சொல்ற? அந்த ஆள் போனை பூட்டி வச்சுட்டான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட போன் யூஸ் பண்ண முடியாதுமா. அட பாவி பெண், ஒரே வீட்டுல இருந்துகிட்டு கூட இருக்கிறது மருமக ஒருத்தி தான். அவளும் போன் பண்ண கூடாதுன்னு சொல்லி போனை பூட்டி வச்சிருக்கானே, அவன் உருப்பிடுவானா? அவ என்ன அமெரிக்காவுக்கும் டெல்லிக்குமா பேச போற? உள்ளூர்லயே பெத்தவளுக்கும் பிறந்த கூட தானே பேச போற. அது பொறுக்காம இப்படி கூட பண்ணுவாங்களா? மனுஷனா அவன்? என்ன தாங்கிக்கவே முடியலம்மா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த வீட்டுல அந்த அளவுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதம்மா. அண்ணனுங்களை வந்து 4 வார்த்தை நியாயம் கேட்க சொல்லுமா. நிர்மலா, இப்ப நீ எதுக்கு அழுவுற? போன் பண்ண முடியலங்கிற வருத்தத்துல தானே? ஆமா அண்ணன். பாத்தியாமா, உன்னை பார்க்க முடியலங்கிற வருத்தத்துல ஒண்ணு நிர்மலா அழுவல. போன் இருந்தும் வீட்டுல இருந்து போன் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இல்லையா? டேய் வாய மூடுற, எதுக்கு எடுத்தாலும் என்னமோ குதர்க்கமாவே பேசிக்கிட்டு. டேய் மாணிக்கம், நாம என்ன அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோம்? என் மகளை ஒரு போன் கூட பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த ஆளு யாருடா?
போய் அந்த ஆளை நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாடா. எப்படிம்மா? அந்த ஆளோட வீடு, அவர் பொறுப்பா இருக்காரு. வீட்டை பூட்டி வைக்கிற மாதிரி போனையும் பூட்டி வச்சிருக்காரு. நான் போய் போனை திறந்து விடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சரி நீ போன் பில்லை கட்டு, நான் திறந்து விடுறேன் நக்கலா பேசுவாரு. ஏற்கனவே அந்த வீட்டுல ரொம்ப மரியாதை எங்களுக்கு, வழியா போய் இன்னும் கெடுத்துக்க சொல்றீங்களா? அவ்வளவு தூரம் இருக்குமா? வீட்டுல சரோ போன் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீங்களே பூட்டி வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப சத்தம் போடுறீங்க. நிர்மலா, எல்லாமே மாறி போச்சுடி. விட்டு தள்ளு, எல்லாம் என் தலையெழுத்து. உன் உடம்ப பாத்துக்கோ, நான் வரேம்மா. என்ன நிர்மலா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல அண்ணி, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா நான் கிளம்புறேம்மா. அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுவா. நான் வரேன். நிர்மலா பார்த்து மெதுவா போமா. சரிம்மா. என்ன இந்நேரம் வரைக்கும் படுத்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, கண்ணு முழிச்சிருந்து இவ்வளவு நேரம் படுத்திருந்தா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடம்புல எதுவும் பிரச்சனையா? உடம்புல எல்லாம் எதுவும் இல்ல, மனசுதான் சரியில்லை. ஓ மனசை நீதான் வச்சு சரி பண்ணணும். இந்த பிரச்சனை நீயா இழுத்துக்கிட்டது தானே. சரி, அப்பாக்கு காஃபி கொடுத்தியா? சே, நீ எப்படி கொடுத்திருப்ப? நீ இப்பதானே எந்திரிக்கிற. நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் இந்த வீட்ல நான் எந்த வேலையும் செய்ய போறதில்ல. ஏன் விஜி, நமக்குள்ள பிரச்சனை அப்பா ஏன் பட்டி போடணும்? அவர் கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? உனக்கு பிடிச்ச மாணவர் தானே அவரு. வருத்தமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இதான் ஒரே வழி. இதுக்காகவாது நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆமா, நீ மடத்தனமா கிடத்தமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, அதை நான் கேட்கணும். இந்த ஜென்மத்தை அது நடக்காது. பேசுற பார் பேச்சு. கோபி, இந்த காஃபி சாப்பிடுப்பா. எனக்காக்கா? உனக்குதான்ப்பா. அப்பாவுக்கு அப்பவே கொடுத்துட்டேன்ப்பா. அப்பாக்கு அப்பவே காஃபி கொடுத்துட்டீங்களா? கோபி, உனக்கும் செத்துதான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச அடை பண்ணிருக்கேன்பா. சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடுவா. வந்தாரனே, குளிச்சிட்டு வந்தாரா? சீக்கிரம் வந்துரு. குடிச்சிட்டு டம்ளரை கொடுப்பா. காஃபி சூப்பர்க்கா. தேங்க்ஸ். விஜய், எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அது மாதிரி நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்னை விழுந்து விழுந்து எப்படி கவனிக்கிறான்னு பாத்தியா? இல்ல ஒருவேளை நேத்து நான் போட்ட போல இப்படி கவனிக்கணும். என்ன நினைக்கிற? பேச மாட்டீங்களா? என்ன கோவத்துல இருக்கீங்களா? நோ ரியாக்ஷன். மௌன விரதமா? சத்தியாகிரகமா? இங்க பாரு விஜய், நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் நமக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது.